2015 மாடலுங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே 1 இயர் கரண்ட்டில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 செட் டயர் புதுசுங்கண்ணா. 2 செட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு 40 காசு 50 காசு கண்டிஷன் வந்துடும். பாடி அப்புறம் மிக தெளிவாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 19 மாடலுங்க, 12 வீலு, 3518 வேரியண்ட்டில் வந்துடும். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே 1 இயர் கரண்ட்டில் இருக்குது. பர்மிட் மட்டும் சரண்டர் கண்டிஷனுங்க. இதில் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் எல்லாமே ஒரு 80 காசு கண்டிஷனில் வந்துடும். பாடி கேபின் மிக தெளிவாக இருக்குங்க. சைடு இருக்க பிளாட்ஃபார்ம் பூசுங்க. அடுத்தது இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 19 மாடலு, அதே சேம் கண்டிஷனில் 3518 வேரியண்ட்டில் வந்துடுங்க. உங்களுக்கு இதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே 1 இயர் கரண்ட்டில் கொடுத்துடலாம். இதுக்கு பர்மிட் வந்துட்டு ஜாயிண்ட் அப்ளிகேஷன் போட்டுக்கலாங்க. 10 மாதம் லைவில் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜ் ஒரு 80 to 90 காசு கண்டிஷன் இருக்கும். ஹவுசிங்கில் 2 செட்டு பூஸ் மாட்டிருக்குதுங்க. இது பாடி கேபின் மிக தெளிவாக இருக்குது. அடுத்தது இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 16 மாடலுங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம். இன்ஜின் ஃபுல் போர் பண்ணி அப்படியே நிற்கிதுங்க. உங்களுக்கு வீல் கிரீஸு 14 வீல் லைனிங் ஃபுல்லாக அடிச்சு வச்சுங்க. உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சைடு இருக்க பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே புதுசுங்க. உங்களுக்கு டயர் பாயிண்ட் ஆவரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 to 80 காசு கண்டிஷனில் வந்துடும். பாடி கேபின் மிக தெளிவாக இருக்குங்க.